இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கே வந்து கார் பார்க்கிங், காரில் வந்தோம்னா பார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கடை இருக்குது. இங்கே தான் என்ட்ரன்ஸ். இதுதான் வந்து ஏசியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட், இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் எர்த் டேம். அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். 3 பேருக்கு 120 rupees டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் டேம் வியூ எப்படி தெரியுதுன்னு. ஃபஸ்ட் நம்ம உள்ள டேம் போயிட்டு மெயினாக அந்த ஸ்பீட் போட் பண்ணணும். ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது எனி டைம் அந்த போட் போயிட்டே இருக்கும். மார்னிங் ஒரு 9:30 அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும். இவங்களோட வேனில் தான் உள்ளே கூப்பிட்டு போவாங்க போல். அதனால் எல்லோரும் இங்கே போகிறாங்க. சரி நம்மளும் உள்ளே போயிடும். வேனில் உள்ளே போயிட்டு வரக்கு ஒரு ஆளுக்கு வந்து 25 rupees தான். 3 பேருக்கு 75. இப்போ நம்ம வேனில் உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் டேம் எப்படி தெரியுது. நம்ம நடந்து வந்தாலும் அப்படியே இந்த வழியாக நடந்து மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா டேமுக்கு மேலே போகிறக்கு அப்படியே மேலே ஏறுது. அப்படியே டேமுக்கு மேலேயே கொண்டு வந்து விட்டாங்க. இறங்கியாச்சு. இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ். இங்கே எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிஷ் பா, போட்டிங், நேச்சுரல் பார்க், நர்சரி எல்லாமே இந்த பக்கம் தான். இந்த பக்கம் வந்து பார்க்குறது வந்து ஜஸ்ட் டேமில் போயிட்டு இந்த வியூ பார்த்துட்டு வரலாம். இந்த வழியாக தான் நம்ம மேலே வந்தோம். பார்க்கிங் ஏரியா அங்கே தெரியுதுங்களா, அங்கேருந்து தான் நம்ம வேன் எடுத்துக்கிட்டு வந்தோம். நம்ம நடந்து வரனாலும் இதில் வந்து வரலாம். நல்லா டைம் எடுக்கும். மினிமம் ஒரு 20 நிமிஷம் மேலே எடுக்கும். நம்ம அப்படியே டேமோட வியூ பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 2 கிராமம் இருந்து தான். அந்த 2 கிராமம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லும் இருந்துச்சா. இந்த டேம் கட்டினதில் கிராமம் 2 போயிருச்சாங்க. டேம் வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் வரையும் நம்ம நடந்து போகலாம். நாங்கள் இந்த லாஸ்ட் வரையும் போகல. டேம் வந்து எங்கே போனாலும் ஒரே வியூ தான். அங்கே போயிட்டு போட்டிங் வந்து நம்ம போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது. நான் அப்படியே மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ஜிப்லைன் பெல்ட் எல்லாம் போட்டு இதிலேருந்து நம்ம போகணும். வேனில் வந்தோம்ல அந்த இடம் வரையும் போகுது. போகும்போது இந்த டேமோட வியூ எல்லாம் பார்க்கலாம். பட் நாங்கள் ஜிப்லைன் எதுவும் போகல. டைம் வர இல்லை. ஒரு ஆளுக்கு வந்து 350. நம்ம நேராக போட்டிங் போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு வரும்போது ஃபுல்லும் இந்த மூங்கில் வச்சுருக்காங்க. சைடில் உட்காரக்கு வச்சுருக்காங்க. இந்த வேயில் நடந்து போகலாம். இந்த பக்கமாக நம்ம நடந்து போகிறது நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பா இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபிஷ் பால் இருக்காங்க. மீன் இருக்கும் தொட்டியில். அதுக்குள்ளே காலை விட்டோம்னா காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடும். நம்ம ஆல்ரெடி மூணாரில் செங்குளம் டேம் போகும்போது இந்த ஃபிஷ் பா பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபிஷ் பா எப்படி இருக்குதுன்னு அதில் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் நிறைய பிளேஸ் இருக்குங்க. உள்ளெல்லாம் எல்லாம் ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 to 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளோட எய்ம் போட்டிங். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டிங்கோட என்ட்ரன்ஸ். போட்டிங் ஹவர்ஸ் 9 AM to 5 PM. ஸ்பீட் போட்னா 1000 ரூபா, 5 பேர் வரையும் போய்க்கலாம். பன்டூன்னு ஒன்று ஏதோ 2000 ரூபா, அதில் 20 பேர் வரையும் போய்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. கம்பல்சரியாக லைஃப் ஜாக்கெட் போடணும். கீழே பாருங்கள், நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த வாட்டருக்குள்ளே நம்ம இறங்கவே கூடாது. அது கிரிமினல் அஃபென்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்மளும் சுற்ற போகிறோம். வாங்க டிக்கெட் எடுத்துருவோம். 15 minutes வந்து ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய போட்டில் வந்து 30 minutes. பன்டூன் வந்து இண்டிவிஜுவலாக போனால் 150. நம்ம நேம் ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போட்டிருக்கோம். பார்த்துக்குங்க 5 பேருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 45 minutes நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து 26th டோட்டன், 25th வந்து இப்போ போக போகிறாங்க. நம்ம வந்து அதுக்கு அடுத்ததாக போய் கீழே வெயிட் பண்ணணும். அங்கே பாருங்கள், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கயாக்கிங்லாம் இருக்குது. அப்புறம் அந்த வாட்டர் பலூன் இருக்குது. அதுக்குள்ளே நடக்கிறனால நடக்கலாம். நம்ம வந்து ஸ்பீட் போட் போக போகிறோம். அந்த பன்டூன் சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க, 20 பேர் போகலான்னு. அது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுனா 150, 30 minutes போகலாம். நாங்கள் போகலான்னு பார்த்தோம். சரி இதுக்கே போவோம். எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. நம்மளும் போட்டுருவோம். சின்ன பசங்க வந்தால் கூட கம்பல்சரியாக போட்டு தான் போகணும். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். வெயிட்டிங் ஃபார் த போட். நம்ம போகிற போட் வந்து வந்துருச்சு. இது மாதிரி பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். போட்டில் ஏறியாச்சு. நம்ம போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் மேலே இருந்துக்குது. மேலெல்லாம் அரிச்சிருக்கு பாருங்கள். அந்த ஹைட் வரையும் தண்ணி இருக்குது. இதுதான் வந்து ஆசியாவிலே செகண்டு நம்ம சொன்னோம். இந்தியாவில் வந்து பெரிய எர்த் டேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ டேமே ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, ரெக்கார்டுன்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து வித்த காட்டுறாரு. செமையாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரெசார்ட்ல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கிருந்து நம்ம பார்த்த வியூ தான். எவ்வளவோ போட் வந்து இங்க போச்சு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த போட்ல போயிட்டு இருக்கோம். இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ரெசார்ட் இருக்கு. இது பாருங்க
செம வேற லெவல். இந்த ரெசார்ட்டுமே நம்ம வந்து புக்கிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணோம் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெசார்ட்டும் நான் வந்து புக் பண்ணி கொடுக்குறேன். நல்ல சூப்பரான ஒரு ரெசார்ட். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது லாங் ரைடு போலாமா, ஒரு 4 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து டோட்டலா 300 பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வியூ எதுவும் அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல. போலாம் தான் பார்த்தோம், பட் டைம் ஆனதுனால கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்க பாருங்க அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. மாடான்னு தெரியல, லாங்ல இருக்கு, சரியா தெரியல. இங்க பாருங்க இதான் தாஜ் ஹோட்டல். அந்த ரெசார்ட்டுமே ஸ்டே பண்றதுக்கு நல்லா இருக்கும். பட் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டு. 20,000 30,000 அந்த மாதிரி வரும். அந்த அமௌண்ட் இருந்து நீங்க ஸ்டே பண்றேன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். நல்லா ஒரு ஐலாண்ட் வியூல இங்கேயும் கிடைக்கும். நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ணன் ஒரு சுத்த போறாருன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி கட்டடிக்கிறாருன்னு. ஓ வாவ், சேம சுத்திட்டாரு அண்ணன். மறுபடியும் சூப்பர் வேற லெவலுங்க. பாருங்க முடியெல்லாம் எப்படி இருந்தது மூர்த்தி? சூப்பர். சேட்டா எப்படி? சேச்சி தான் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரைடு போகலாமானதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே வேற லெவல் ரைடுங்க. 15 மினிட்ஸ்னாலும் தரோம். ஹாப்பி? ஓகே. தம்பி வந்து ஃபஸ்ட்டு பயந்தார், அப்புறம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாரு. ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்னன்னா முன்னாடியே வந்து நமக்காக டிக்கெட் எடுத்து வச்சிட்டாரு. ஏன்னா நம்ம கூட வந்து எங்களுக்கே பார்த்தீங்கன்னா 31, பட் ப்ரோ வந்து முன்னாடியே எடுத்து வச்சனால நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. பாய். ஓகே. ஒரு 2 to 3 டேஸாக இந்த போட்டை பார்த்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். இன்றைக்கி தான் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. இங்கேருந்து கீழே போயிட்டு அடுத்ததாக ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றோன்னா அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடியெல்லாம் வாங்கிக்கலாம். ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்குது. இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும்னா குடிக்கலாம். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அப்படியே உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறோம். இங்கே பாருங்கள் ஊஞ்சல் நிறையா கட்டி விட்டுருக்காங்க. நல்லா ஹைட்டில் குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ஆளுங்களும் வந்தாலும் ஜாலியாக விளையாண்டுக்கலாம். இங்கே பாருங்கள் விளையாட போய் குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு. குழந்தை போதும் வா குழந்தை போகலாம், வா குழந்தை வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்குது. நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நிறையா ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்காங்க. நிறைய ஊஞ்சல் வந்து கட்டி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் இருக்குது. போஸ்ட் கொடுக்குறத பார்த்தீங்களா? அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே நடந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வண்டிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் தண்ணி தான் இருக்கான். டேம்லேருந்து கீழே போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். A few inches later ஃபேனில் ஏற போகிறோம். வந்தாச்சு. ஆனால் உண்மையாலுமே 25 ரூபாங்கிறது ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் நடந்து மேலே ஏறி போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அது வெயில் டைம் மதியமெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அது இங்கே பாருங்கள் க்யூவில் நிறுத்தி தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வீக்கெண்டெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ காலையிலே வந்துடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கே பாருங்கள் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் போகிறோம். ஸோ அதனால் வீக் டேஸ் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வீக்கெண்டுனா காலையில் நேரமாக வந்துடுங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். நாங்கள் வந்து லைம் சோடா சொல்லியிருக்கோம். அண்ணன் வந்து போட்டுட்ருக்காரு. ஒரு லைம் சோடா 30 ரூபா, சால்ட்டு வந்து 20 ரூபாயா, ஸ்வீட்னா 30 ரூபாயா. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஜீப் வந்து வந்துருச்சு, நம்ம வந்து கிளம்பிடலாம். பானசுரா டேம் பாய். நம்ம நெக்ஸ்ட் வந்து மீன்முட்டி ஃபால்ஸ் போகிறோம். போய் அங்கே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா, டிக்கெட் எடுத்து 150 ரூபா. வே டு வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நடந்து போகணும். இந்த வழியில் ஜீப் டிரைவர் அண்ணா ஏதோ பேசினார், தெரிஞ்சவங்க போல். ஸோ அதனால் உள்ளே ட்ராப் பண்ணுறனாரு. அப்படியே உள்ளே போகலாம். இதுவரையும் தான் வண்டி வந்துச்சு. இதில் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நடந்து போகணும். அப்படியே நம்ம நடந்து உள்ளே போவோம். கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு, இல்லைன்னா அங்கேருந்து நடந்து வந்திருக்கணும். பாருங்கள் ஃபுல்லும் காப்பி தோட்டம் தான். பழம் நிறைய பழுத்து இருக்குது. பாருங்கள் அங்கே ஒரு ஸ்டே ஃப்ரேம் வந்து உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே நிறையா ஸ்டே இருக்குது. மதிய டைம் 2 மணி. நாங்கள் மட்டும் நடந்து போயிருக்கோம். கடையெல்லாம் கூட அங்கே பாருங்கள் க்ளோஸ் தான் இருக்குது. வாட்டர் ஃபாலோட சவுண்ட் வந்து கேட்குது. வாட்டர் ஃபாலுக்கு வந்தாச்சு. இங்கே டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்க. டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே நடந்து போகணும். இந்த வழியாக அப்படியே கீழே வந்து நின்று வியூ பார்க்கலாம். இதில் தண்ணி வரும்போது நல்லா ஃபுல்லாக வரும். இப்போ தண்ணி எதுவும் இல்லை, ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. நல்ல கூல். நல்ல தண்ணியில் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். நல்லா
குளுக்குன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. இது அலௌடு கிடையாது. நல்லா சூப்பரான வாட்டர், ஒன்றும் இல்லை, இந்த குளிக்குள்ளே படுத்தாலே போதும், நல்லா பாத் டப் மாதிரி இருக்கும் நமக்கு. சூப்பராக இருக்குது. கிளம்பலாம். நம்ம வரும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். போகும்போது வந்து மேலே நடந்து போகணும். நாங்கள் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மேலே ஏறி போகணும். நம்ம நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஓரமாகவே தான் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் நடந்து போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா இந்த மீன்முட்டி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா போதும். இது வந்து நமக்கு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. வரும்போது ஈஸியாக வந்தாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் மழை டைம்லலாம் இங்கே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலே இருக்கும் போல், அங்கே போகணும் மேலே ஏறி. இங்கே பாருங்கள், செம்ம வியூ. அங்கேருந்து தண்ணி கீழே ஊற்றி இதில் போகும். அப்படியே அடுத்த டாஸ்க் வந்து மேலேயே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க நடப்போம். இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, பாறையிலேயே தான் நடக்கணும். ஸ்டெப்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். செப்பல் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வரணும். இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து படுத்துட்டா எப்படி இருக்கும்? குளிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குளிச்சிடலாம். வாங்க நடப்போம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பாறையில் தான் போகணும். ஸோ வழி நெடுகளையும் அந்த கார்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே ரூட் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், போக எப்படி போகணும்னு. ஏன்னா வழித்தவரை எங்கேயாவது போயிட்டோம்னாலும் இல்லை மிஸ் ஆகிட்டாலும் பிரச்சனை. கயிறு பாருங்கள் எப்படி கட்டிக்கிறாங்க. நான் மேலே போயிட்டு அங்கேருந்து கட்டுறவங்களுக்கு சூப்பராக தெரியும். செம்ம டாஸ்க் இது ஏறுறதானா. எல்லாமே கயிறு வளைச்சி கட்டியிருக்காங்க. கயிறு பிடிச்சிக்கிட்டே தான் ஏறணும். யாருமே இந்த ஏரியாவில் இல்லை, நம்ம மட்டும்தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். மழை டைம்லலாம் இந்த பக்கம் அலௌட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் தான் தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த லாஸ்ட்டு மேலே ஏறணும். ஒரு பாதி மேலே வரும்போதே உயர்த்திருச்சு, முடியல. இதெல்லாம் ரொம்ப செங்குத்தாக போகுது. ஃபால்ஸோட வியூ இது சூப்பராக இருக்குது. நம்ம அந்த வழியாக போய் தான் அப்படியே போகணும். ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன். செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வியூ. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தண்ணி விழுந்து அப்படியே அங்கே கீழே வரும்போது நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். சூப்பரான லொக்கேஷன். ஆனால் ட்ரக்கிங் வரைக்கும் செம இடம். மழையெல்லாம் பெஞ்சுதுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இன்னும் மேலே ஏறணும் போல். அப்படியே ஏறி தான் போகுது. இன்னும் எவ்வளோ தூரம் தெரில, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை, ராட்சச பாறை யானை மாதிரி இருக்குது. அப்படியே ஏறி சமதள பரப்புக்கு வந்தாச்சு. அப்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூக்லிப்டஸ் மரம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க. வெட்டினதுக்கப்புறம் எகைன் தெளிஞ்சு வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குடில் இருக்குது. இங்கே வந்து நம்ம உட்காந்து கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இடம் சூப்பர். இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி நேச்சர் பார்க்குன்னு போட்டிருக்கு. அங்கே ஒரு கார்டு கூட இருக்காங்க. அப்படியே இது வழியாக நடந்து போக சொல்லிட்டாங்க. இங்கேருந்து வந்து நல்ல பள்ளம் பாருங்கள், எவ்வளோ கீழே போகணும். ஒரு மலையிலேயே நம்ம அப்படியே சமதளமாக போய் மேலே ஏறி சுற்றி வந்து இந்த சைடு இறங்குறோம். ஆனால் வர வழியில் சின்னதாக கடையெல்லாம் இருக்குது. காலெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். வரும் நல்லா ஸ்லிப் ஆகுது. இப்போ மழை பெஞ்சு அரிச்சிட்டு போயிருக்கு. இதான் நம்ம டிக்கெட் எடுத்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் நிற்குது பாருங்கள். ஜீப்க்கு வந்தாச்சு. அப்படியே ஜீப் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. A few moments later. ரிட்டன் வந்தாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பானசுரா டேம், மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், கேர்மை ட்ராவல் மூலிமா வந்து நம்ம ஆஃபர் ரேட்டில் நிறைய பேக்கேஜஸ் வந்து புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஆஃபர் ரேட்டில் நல்ல ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னா வயநாடு மட்டும் இல்லை, மூணார், தேக்கடி, ஆலப்புழா, முண்ட்ரா ஐலாண்டு, கோவளம், வருகலான்னு சொல்லிட்டு கேரளாவில் எங்கேனாலுமே கேர்மை ட்ராவல் மூலிமா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் நல்ல பேக்கேஜஸ் கிடைக்கும். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த ஸ்டே வந்து இப்போ வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.